இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தேஜாவுங்கிற படத்தை பற்றி தான். தேஜாவுங்கிற படம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டைம் ட்ராவல் தான். நான் கம்ப்ளீட்டாக டைம் ட்ராவல்னு சொன்னால் அந்த மாதிரி கிடையாது. இந்த டைம் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ்ட்டில் மட்டும்தான் வந்து டைம் ட்ராவல் பண்ணுவார் நம்ம ஹீரோ. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், ஒரு ஏடிபி ஏஜென்ட், அதாவது ஒரு டிடெக்டிவ் ஆட்டம். அவர் டைம் ட்ராவல் வந்து எதுக்காக பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டுக்கு அவர் நடுக்கடலில் இருக்க அந்த கப்பல் டூரிஸ்ட் கப்பல்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து பேசஞ்சர் கப்பல்னு சொல்லலாம். அது பாம்பில் வந்து பிளாஸ்ட் ஆகிரும். அந்த பாம்பில் பிளாஸ்ட் ஆனதை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து அவர் டைம் ட்ராவல் பண்ணுவார். அது டைம் ட்ராவலை வந்து இவருக்கு டைம் ட்ராவல்னே தெரியாது. இது வந்து ரிப்பீட் ஆகிறது பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் சீனில் தான் வந்து காட்டுவாங்க. இவர் ஏற்கனவே வந்து திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி. இந்த படத்தை மட்டும் பார்த்திங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிருவீங்க. பொண்ணுங்களாம் எல்லாத்தையுமே இப்படி தான் வேவ் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து அந்த படம் ஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாங்க. நான் வேவ் பார்க்குற விஷயத்த பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து காமிச்சிருப்பாங்க. இது கவர்மெண்ட்ஸு, மற்ற ஏஜென்சி, நம்ம நாட்டு கவர்மெண்ட்டை விடுங்க, அதாவது ஹாலிவுட்டில் இருக்க யூஎஸ் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து இப்படி தான் எல்லாத்தோட வீட்டுக்குள்ளேயே வந்து யாருக்கு தெரியாமல் வேவ் பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியே வந்து ஸ்டார்டிங் சொல்லிகிட்டு இருக்கும்போதுமே அந்த 50 நிமிஷம் படத்தோட 50 நிமிஷத்தில் அப்புறம் நீங்களே ஒத்து பார்க்கும்போதும் அவங்களே உள்ளே இருக்க கேரக்டர் நம்ம ஹீரோலாம் கற்றும் போதுமே சொல்லுவாங்க. இது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் நம்ம 4 நாளைக்கு முன்னாடி நடக்கிறது தான் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க வீடியோ மூலமாக. அதுக்கப்புறமா தான் அவருக்கே வந்து புரிய வரும். இது உண்மையாலுமே வந்து அவங்க சேட்டிலைட் யூஸ் பண்ணி வந்து அவங்கள ட்ராக் பண்ணல, உண்மையாலுமே அவங்க இருக்க இடத்துக்கே போய் அவங்கள வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க பாஸ்ட்டில் அப்படின்னு வந்து தெரிய வரும். அதனால் இது பயங்கரமான ஒரு சயின்டிஃபிக் த்ரில்லர் மூவின்னு தான் சொல்லணும். டைம் ட்ராவல் மற்ற டைம் ட்ராவல் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த டைம் ட்ராவல் வந்து புதுசுன்னே சொல்லலாம். ஒருத்தரை வந்து லைவாகவே வாட்ச் பண்ணி அவர் இருக்க இடத்துக்கு போய் லைவாகவே டிவி மூலமாக வந்து என்னென்ன சீன்ஸு ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே கண்ணிலே பார்த்துட்டு பாஸ்ட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிடுவார். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் அது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டைம் ட்ராவல் ஃபிலிமில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேட்டால் வந்து அந்த ஷிப்பை மட்டும் கொலை பண்ண மாட்டான். அந்த ஷிப்பை மட்டும்தான் அவனோட போட்டு தள்ளுறதா வந்து பிளாஸ்ட் பண்ணுறதா. ஆனால் அந்த ஷிப்புக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணுவார். அதாவது பாஸ்ட்டில் இருக்க அவருக்கே வந்து லெட்டர் அனுப்பிச்சு முன்னாடி நடக்க போகிற விஷயத்தை தடுக்கிற மாதிரி வந்து பண்ணுவார். அதனால் வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து செத்துருவார். அவர் ஒரு பொண்ணோட வீட்டில் இருந்து ஒரு வேன் எடுக்கிறதுக்காக வந்து அவன் முயற்சி பண்ணுவான். அதனால் அந்த பொண்ணும் செத்துரும். அந்த பொண்ணையும் காப்பாற்றுறதுக்காகவும் அப்புறம் இன்ஸ்பெக்டரையும் காப்பாற்றுறதுக்காக வந்து பாஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுவார். அந்த பொண்ணை காப்பாற்றிடுவார். கடைசி கிளைமேக்ஸில் வந்து நான் ட்விஸ்ட்டை சொல்ல விரும்பலை. அவருக்கு என்ன ஆகும் நீங்கள் படத்தை பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கலாம்.